வணக்கம். இப்போ வாங்க நாம் கிச்சனுக்கு போகலாம். போய் நமக்கு தேவையான பன்னீர் பட்டர் மசாலா பண்ணுவோம். இப்போ நம்ம என்னன்னாக்கா 500 கிராம் பன்னீர் எடுத்துக்கிறோன்னாக்கா அதுக்கு இந்த மாதிரி பெரிய சைஸ் தக்காளி 4 எடுத்துக்கணுங்க. அதே போல் வெங்காயம் 5 அல்லது 6 பெரிய வெங்காயமாக இருக்கணும். அதை எடுத்துக்கிட்டு அதை அதேமாரி நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அதேமாரி தக்காளியும் கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம் அப்படின்னாக்கா வானல் எடுத்துக்கிறோம். வானலில் 2 ஸ்பூன் எண்ணெயை போட்டு அதில் கொஞ்சம் 1 ஸ்பூன் ஜீரகத்தை போடுறோம். அது வெடித்தோடனே வெங்காயத்தை போட்டுட்டு வெங்காயம் நல்லா கிளாஸியாக ஆனதுக்கப்புறமா அதில் நம்ம என்னென்ன போட போகிறோம்னா தக்காளி போடுறோம், முந்திரி பருப்பை போடுறோம். முந்திரி பருப்பு அப்படியே இதாகணும், டோஸ்ட் ஆகணும்லாம் கிடையாது, ஜஸ்ட்டு போடுறோம். போட்டுட்டு அதிலே மஞ்சத்தூள், கரம் மசாலா, மிளகாத்தூள், உப்பு எல்லாத்தையும் போடுறோம். போட்டு நல்லா சாட்டை பண்ணுறோம். அதாவது எவ்வளோ உப்பு தேவையோ அதில் பாதி பங்கு உப்பு மட்டும் ஃபஸ்ட்டு போட்டுடுறோம். போட்டு நல்லா வதக்கிட்டு அதை நம்ம என்ன செய்கிறோம்னாக்கா மிக்சியில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறோம். அதை இப்போ பேனில் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்கிறோன்னா அதில் கொஞ்சோண்டு தயிரும் சர்க்கரையும் கலந்து அதை நல்லா பீட் பண்ணிவிட்டு அதை எடுத்து ஊற்றுறோம். அப்புறம் கரம் மசாலா பவுடர் போடுறோம். போட்டுட்டு கசூரி மேத்தியை நல்லா நசுக்கிட்டு அதை போடுறோங்க. 2 ஸ்பூன் எடுத்தோம் இல்லையா, அது எல்லாத்தையும் போட்டு அதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் இப்படி கலந்து வரும்பொழுது நம்ம என்ன செய்கிறோம், பன்னீரை என்ன செய்கிறோம்னாக்கா ட்ரை எல்லாம் பண்ணல, ஃப்ரை எல்லாம் பண்ணலை, எதுவுமே பண்ணல, அப்படியே எடுத்து கட் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் எடுத்து இதில் போட்டுற வேண்டியதாங்க. அது நல்லா எல்லாம் பிளெண்ட் ஆகணும். நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம என்ன செய்கிறோம், அதை நல்லா கிண்டிட்டு ஸ்டார்வெல் அப்படிங்கிற மாதிரி நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா பட்டர் போடுறோம். பட்டர் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம் அப்படின்னாக்கா மூடி வைக்கிறோம். மூடி வச்சுட்டு அது நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா குக்காக விட்டுட்டு அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோம்னாக்கா வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னாக்கா ஃப்ரெஷ் க்ரீம் இருக்கு இல்லையா, அது நம்ம 2 ஸ்பூன் எடுத்து வச்சோம். அதை அழகாக அது மேலே டெக்கரேஷன் பண்ணிவிட்டு அப்படியே அது கூடயே என்ன செய்ய போகிறோம், கொஞ்சம் மல்லித்தூள் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கோம். அதை அலசிட்டு அதை கட் பண்ணி அதை எடுத்து அது மேலே அழகாக ரொம்ப டெக்கரேஷனாக தூவுறோம். அப்புறம் உப்பு தேவையான அளவு இருக்குதான்னு பார்த்துறோம். அங்கேயே பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்படி மேலே போட்டு அதை நல்லா டெக்கரேட் பண்ணி சர்வ் பண்ண ரெடி ஆகிடுச்சி.